எனக்கன்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற கொஞ்ச காலத்தில் பாவம் செய்யாதபடிக்கு நன்மைகளையே செய்வோம். பாவம் செய்வது பெரிய தண்டனைக்குரியது. அது தெரிந்து செய்த பாவமாக இருந்தாலும் சரி, தெரியாமல் செய்த பாவமாக இருந்தாலும் பாவம்தான். எல்லா மதமும் நன்மையைத்தான் செய்ய சொல்லியிருக்கிறதே தவிர பாவத்தை செய்ய சொல்லவில்லை. ஆனால் ஒரு சிலர் தங்களுடைய இதயத்திற்கு பஞ்சம் செய்து அநேக துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறார்கள், அசுத்தமான காரியங்களை செய்கிறார்கள். எல்லா மதமும் நல்வழிப்படுத்தத்தான் நமக்காக வந்திருக்கிறது. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் அன்பே சிவம் என்கிறது. வேதத்தை எடுத்துக்கொண்டால் கர்த்தராகிய இயேசு நம் பாவங்களை மன்னிப்பதற்காக வந்தார். உன்னுடைய எதிரி உன் கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காண்பி என்று சொல்கிறார். குர்ஆன் தியாகத்தையும் ஈகையும் பற்றி சொல்கிறது. நமது தேசப்பிதா அகிம்சையே பிரதானம் என்று இருந்தார். சமாதான பிரபுவாக நேரு இருந்தார். எத்தனையோ ஞானிகள், ஆன்மீகவாதிகள் நன்மைகளைத்தான், தர்மத்தைத்தான், சமாதானத்தைத்தான் செய்ய கூறுகிறது. ஆனால் அதையெல்லாம் நாம் அறிந்தும் தெரிந்தும் கூட பாவம் என்ற படுகொலியில் நாம் வீழ்ந்து விடுகிறோம். ஆசையை பற்றி புத்தர் கூறும் பொழுது நம் அழிவுக்கு ஆசையே காரணம் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பாவம் செய்கிறவர்கள் இன்னும் பாவம் செய்யட்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் பாவத்தை தேடி போகாமல் நன்மையானகளை செய்வோம். நாம் செய்கின்ற, நாம் பேசுகின்ற சொல்லும் செயலும் நடவடிக்கைகளும் பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனை தூக்கி விடுவதற்கும், அவனுடைய செயல்கள் ஒரு நாட்டிற்கும் தேசத்திற்கும் பிரயோஜனமானது ஒன்றாக, மேன்மையானது ஒன்றாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு செயல்களும். அப்படி செய்வதனாலே நாம் நன்மைக்கு ஏதுவாக வாழ்கிறோம் என்று அர்த்தம். தீமை செய்து நாம் பாவங்களை செய்யாதபடிக்கு இருக்க வேண்டும். நாம் செய்கிற பாவம் நம்மை வந்து சேரும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். எனவே பாவம் செய்யாதிருங்கள். பாவம் செய்கிறவர்கள் இன்னும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தவானாகட்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அனைவரும் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும், குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும், பாவமற்றவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்திற்கு நாம் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் இருதயத்தில் சிந்திக்கின்ற எண்ணம்தான் நம் சரீரத்தில் நிறைவேற்றப்படுகிறது. நல்ல எண்ணங்கள் இருதயத்தில் உதிக்கின்ற பொழுது நல்ல செயல்களும் நம் உடம்பிலிருந்து நாம் மேற்கொள்கிறோம். எனவே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும், ஏழைகளை நேசிக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா மதமும் அன்பைத்தான் பிரதானமாக வைக்கிறது. எனவே நாம் செய்வது என்னதென்று தெரியாமல் கூட பாவத்தை செய்கிறார்கள். அது அவர்களுக்கே தெரியாமல் செய்கிறார்கள். ஆகவே பாவம் செய்யாதிருங்கள். அப்பொழுதுதான் நாம் தூங்க செல்லும் பொழுது நம் இருதயம் குற்றமற்றதாக இருக்க வேண்டும். நாம் பாவம் நம்மையே உறுத்தும். நாம் செய்கின்ற பாவம் பின்தொடரும். ஆகவே பாவத்தினுடைய பிரச்சனைகளை, பாவத்தினுடைய வேதனைகளை நாம் தேடாதபடிக்கு நன்மையானகளை செய்வோம். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவோம். சமுதாயத்திலே, நாட்டிலே செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்து தன் நாட்டிற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற வேண்டும். குறிப்பாக பாவம் செய்யாதிருக்க வேண்டும்.
ஒருடைய பாவம் மற்றவர்களை கெடுக்கிறபடியான பாவங்களை செய்யக்கூடாது. நல்ல செயல்களை, ஆரோக்கியமான செய்திகளை, ஆரோக்கியமான வீடியோக்களை, ஆரோக்கியமான பதிவு செய்ய வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நன்மையானவைகளை செய்து நியாயமாக நடந்து கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். ஆண்டவர் நம்மை எல்லாம் வாழ வைப்பாராக. நன்றி, வணக்கம்.